எந்த ஒரு தெய்வத்தையும் நாம் குறைத்து எடை போட்டு விட முடியாது. அதற்குண்டான சக்தி அந்த தெய்வத்தின் மூலமாக வெளிப்படும். எல்லாம் கிடைத்துவிட்டது என்று எவராலும் சொல்ல முடியாது. ஏதோ ஒன்றை குறைவாகத்தான் கொடுத்திருப்பான் இறைவன். அன்னை திரைப்படத்தில் சந்திரபாபு ஒரு பாடல் பாடுவார், உங்கள் நினைவுக்கு வரும். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் வீட்டினிலே வருவதெல்லாம் சொந்தம், பணமில்லாத வீட்டினிலே சொந்தமெல்லாம் துன்பம். பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. கோடி கோடியாய் கொட்டி கிடக்கும், ஆனால் பேர் சொல்ல பிள்ளை இருக்காது. சோற்றுக்கே வழி இருக்காது, ஆனால் 4-5 பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கும். நான் கூட சில நேரங்களில் யோசிப்பேன், வாழவே வழி இல்லையே, இத்தனை குழந்தைகள் தேவைதானா? சிக்கனத்தை கடைபிடித்திருந்தால் சீராக வாழ்ந்திருக்கலாமே. இறைவன் இந்த கட்டளையை போட்டிருப்பானோ என்று எண்ண தோன்றுகிறது. ஒவ்வொரு காலமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நாமும் பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று போய்கொண்டே இருக்கின்றோம். என் தாத்தா இளமையாக இருந்தார். அவர் முதுமையான போது என் அப்பா இளமையாக இருந்தார். என் அப்பா முதுமையடைந்த போது நான் இளமையாக இருந்தேன். நான் முதுமையடைந்த போது என் மகன் இளமையாக இருக்கின்றான். என் மகன் முதுமையடையும் பொழுது அவன் மகன் இளமையாக இருப்பான். இப்படியே குடும்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. பரம்பரை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் தேய்ந்து கொண்டே போகிறார்கள். இறைவனின் செயலுக்குத்தான் காரணகாரியம் உண்டா? 5வது மனைவிக்கு 3வது பிள்ளையாக பிறந்தவர் தான் அருட்பெருஞ்சோதி வள்ளலார். அப்பொழுதுதான் பிறக்க வேண்டும், அந்த தாய் தந்தைக்குத்தான் பிறக்க வேண்டும். மக்களுக்கு சுத்த சன்மார்க்க நெறியை போதிக்க வேண்டும். காற்றோடு காற்றாக ஜோதியாக கலக்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. 6வது பிள்ளையாக கவியரசு கண்ணதாசன் பிறந்தார். எத்தனையோ இன்னல்களை கடந்து நமக்கு அர்த்தமுள்ள இந்து மதத்தை கொடுத்தார். இப்பொழுதுள்ள காலம் போல் 2 போதும் என்று அவர் தந்தை குழந்தை பெறாமல் நிறுத்தியிருந்தால் இப்படி ஒரு ஆன்மீகவாதி நமக்கு கிடைத்திருப்பாரா? ஆண்டவன் கட்டளை. உலகத்தில் எண்ணற்ற திருக்கோயில்கள், பெரிய கோவில்கள் முதல் சிறிய கோவில்கள் வரை எத்தனையோ திருத்தலங்கள், பிள்ளையார் முதல் சப்த கன்னிகையில் வரை எத்தனையோ தெய்வங்கள். இத்தனை இருந்தும் மனித வாழ்வில் நான் அனைத்து தேவைகளும் எனக்கு முழுமையாக நிறைவேறிவிட்டது, நான் வாழ்வை முடித்து கொள்கிறேன் என்று யாரும் இறப்பதில்லை. தானாக சமாதி நிலைக்கு சென்ற சித்தர்கள் கூட உலகிற்கு நான் கொடுக்க வேண்டியதை முழுமையாக கொடுத்து விட்டேன், வாழ்வை முடித்து கொள்கிறேன் என்று சமாதி நிலைக்கு செல்லவில்லை. இறைவனும் அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கவில்லை, போதும் இவ்வாழ்வு என்றுதான் சமாதி நிலைக்கு சென்றார்கள். இறைவனின் சக்தி எங்கும் நிறைந்திருக்கிறது என்பது வேறு, அந்தந்த தெய்வத்தின் மீது ஒடுங்கி கிடக்கும் சக்தி வேறு. திருத்தலத்திற்கு நாம் செல்லும் பொழுது நம் மனம் இறைவனை நினைத்து ஒடுங்கி இருக்கும் பொழுது இறைவன் மீது ஒடுங்கி இருக்கும் சக்தி நம் மனதை தேடி ஓடி வரும். நம் மனம் அதை கிரகித்து கொண்டு 2 கலந்து ஒன்றாகி ஒடுங்கி மனதோடு அடங்கும் பொழுது புத்துணர்வு தோன்றுகிறது, புது ஞானம் பிறக்கிறது. அஞ்ஞானத்தினாலேயே நாம் ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்களுடைய நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அனைத்தும் நம் எண்ணத்தில் தோன்றுகிறது. அதுவே இறைவனின் செயல். சித்தன் போக்கு சிவன் போக்கு. இறைவன் யாருக்கு என்ன வேலை கொடுத்தானோ அது மட்டும்தான் இவ்வுலகில் செய்ய முடியும். அடுத்தவர் மனம் பேசும் பேச்சை எப்பொழுது நமக்கு கேட்கிறதோ அதுதான் இறைவன் நமக்கு அளித்த தீட்சை. அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம்.